வணக்கம் நண்பர்களே. நம்ம சர்வானந்த் மற்றும் சம்யுக்தா மேனன் நடிப்பில் வெளியாகிருக்கிற தெலுங்கு தமிழ் டப்பிங் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம் தான் நரி நரி நடுமா முராரி அப்படின்ற படங்க. இந்த படம் குடும்பத்தோட சிரிக்கலாமா, வாங்க பார்க்கலாம். கௌதம் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. லைஃப்பை லைட்டாக எடுத்துக்கிட்டு கலாட்டா பண்ணுற பையன் தான் நம்ம கௌதம். அவர் வழக்கறிஞரான ராமலிங்கையாவோட மகளை நித்யாவை காதலிக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா கௌதமை கூட்டிகிட்டு வா, உங்கள் காதல் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை கேட்குறாரு. கௌதமும் அவங்களோட காதல் கதையை முழு ஃப்ளாஷ்பேக்கோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா சண்டை இல்லாமல் காதல் கல்யாணம் பண்ணால் சீக்கிரமே விவாகரத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாரு. ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் எளிமையாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி காலத்திலேயே தியா அப்படின்ற ஒரு பெண்ணை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பார் நம்ம கௌதம். அதன் பிறகு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே அதிகாரியாக இருக்கும் சுனிலையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. எப்படி கௌதம் 2 பெண்களுக்குள்ளே சிக்கினார், முதல் மனைவி புதிய காதலி, இந்த குழப்பத்தில் எப்படி சமாளித்தார் அப்படின்றதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. சர்வானந்த் படம் முழுக்க பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே கலக்கியிருப்பாருங்க. வசன உச்சரிப்பும் சரி, டைமிங் கவுண்டரு, காமெடி கவுண்டரும் சரி பயங்கரமாகவே வந்திருக்கும். குறிப்பாக தன்னுடைய விவகாரத்தை அப்பாவோடைய விவகாரத்தை மாற்றி சொல்கிற கோல்மால் சீனில் தேட்டரில் எல்லாருமே சிரிப்பால் தாங்க. அவங்க அப்பா கேரக்டரில் நிறைய சேர்ந்ததும் காமெடி லெவல் வேறு லெவலில் பின்னியிருப்பாங்க. காமெடி ரெஃபரன்ஸ்க்கு நிறையவே எடுத்திருக்காங்க. இளையராஜா பாடலோட ரீல்ஸ் காப்பிரைட் ஜோக்கு, சனிக்கிழமை நான் சண்டை போட மாட்டேன்ற டைலாக்கு, இது எல்லாமே நம்ம ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நித்யா கேரக்டரில் வர நம்ம சாக்ஷி ஓரளவு நடிக்க முயற்சி பண்ணாலும் 2வது பாதியில் நம்ம சம்யுக்தா மேனன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சம்பத், நரேஷ், வெண்ணிலா கிஷோர், சுனில் இவங்கெல்லாம் இந்த படத்தில் சேர்ந்தோடனே முழுக்க காமெடி கலவரம் பண்ணியிருப்பாங்க. சீரியஸான கதையை காமெடி ட்ரீட்மெண்ட்டாக கையாண்டிருக்காரு நம்ம இயக்குனர் ஸ்ரங்கத்துங்க. படத்தில் லாஜிக் விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பதிவு திருமணம் செஞ்சதே ஹீரோவுக்கு தெரியாது, பதிவு திருமணம் செஞ்சு அதை விவகாரத்து பண்ணாதான் நமக்கு கல்யாணம் நடக்குன்றது விஷயம் தெரியாது அப்படின்றது ஒரு லாஜிக் மேலாக இருந்தாலும் சில காமெடி காட்சிகள் அந்த குறையை நமக்கு மறைக்குதுன்னே சொல்லலாங்க. லைட்டாக காமெடி டோனுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குதுங்க இந்த படத்தில். இந்த படத்தில் கிளாப்ஸே பார்த்திங்க அப்படின்னா சர்வானந்தோட நடிப்பு, திரைக்கதை, காமெடி டைமிங், வசனங்கள் தாங்க. மொத்தத்தில் நரி நரி நடுமா முராரி குடும்பத்தோட வயிறு குலுங்க சிரிக்கக்கூடிய காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம் தாங்க. சில லாஜிக் குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு படத்தை சிரிக்க தயாராகும். இந்த படம் கண்டிப்பாக செம்ம டைம் பாஸ் படம் தாங்க உங்களுக்கு. சர்வானந்த் இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த விமர்சனத்தில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.